ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சமீபமாக பார்த்திங்கன்னா அயோத்தி ராமர் கோயில் திறந்த பிறகு அரசியல் ரீதியாக ராமரை தாக்குறது. அவர் வடநாட்டு சாமி, நமக்கு தான் முருகன் இருக்கார், நமக்கு எதுக்கு ராமர், இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் இதுக்கு அரசியல் மட்டும்தான் காரணம். ஏன்னா இந்த மாதிரி முருகன் இருக்கும்போது ராமர் எதுக்கு அப்படின்னு கேட்குற யாருக்குமே முருகனை பற்றியும் ஒன்றும் தெரியாது, ராமரை பற்றியும் ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒரு வாதத்திற்கு ராமர் உயர்ந்தவரா, தமிழ் கடவுள் முருகன் உயர்ந்தவரா அப்படின்னு பார்த்தா யார் உயர்ந்தவர்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ யார் பெஸ்ட் அப்படின்னும்போது அவங்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ நெகட்டிவ் நாம் ஆரம்பிப்போம். ராமர் தன் மனைவியை இழந்துட்டார் இல்லையா, அதுவே ஒரு பெரிய நெகட்டிவ் தான். முருகன் சிவபெருமான் கிட்ட ஞான பழத்தையே இழந்துட்டார், அதுவும் பெரிய நெகட்டிவ் தான். ஸோ தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு இங்கே தமிழ்நாட்டில் எதை வச்சாலும் வணங்குவாங்க இல்லையா. முருகன் கோயில் இருந்தாலும் வணங்குவாங்க, பிள்ளையார், இந்துக்கள், தமிழ்நாடுன்னு கிடையாது, இந்துக்கள் எதை வேண்டுமானாலும் வணங்குவாங்க. அவங்களுக்குள்ள பேதம்லாம் கிடையாது. அரசியல்வாதிகள் தான் இந்த மாதிரி பேதம் பார்த்துக்கிட்டு மக்களை பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ ஆனாலும் இந்துக்களுக்கு நாம் யாரை வணங்குகிறோம், அவங்க உண்மையிலே யார் அப்படிங்கிறதுலும் அவங்க கவலைப்படுறது கிடையாது, தெரிஞ்சிக்கிறது கிடையாது, தெரிஞ்சிக்க விரும்புகிறதும் கிடையாது. ஸோ அதனால தான் அது மூட நம்பிக்கைன்னு சொல்கிறது இல்லையா, என்னன்னே தெரியாமலே வணங்குறது. ஸோ ஏதோ ஒரு படத்தில் முருகனுக்கு முன்னாடி போய் கோவிந்தா கோவிந்தான்னு போட்டால் ஒரு காமெடி வருமே, அந்த மாதிரி நிறைய பேருக்கு முருகனை சிறு குழந்தையிலே ஒரு பாம்பு விழுங்கிடுச்சு முழுசாவே அப்படின்னே தெரியாது. ஸோ அதே மாதிரி முருகனை பொத்தி பொத்தி வளர்க்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ அசுரர்கள் தொல்லை முருகனை கொல்வதற்காக. ஸோ அடுத்தது முருகர் பயங்கரமான முன்கோபி. ஸோ அது எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்கலாம். முருகனுடைய கோபத்தை தணிக்கிறதுக்காக ஔவையார் பாடின பாட்டு நமக்கு தெரியும். உண்மையிலே முருகன் சிவனுடைய நெற்றிக்கண்ணால் பிறந்தால் கூட அவருக்கு சிவன் மீதோ அன்னை பார்வதி மீதோ அன்பே இருக்காது. அதுக்கு பதிலாக அவரை வளர்த்த அந்த கார்த்திகை பெண்கள் மீது தான் அவருக்கு அன்பு இருக்கும். அதனால தான் ஞானப்பழம் பிள்ளையாருக்கு போச்சு. புரியுதுங்களா இல்லையா? இங்கே கடவுள் மேலே அன்பு இல்லை, கடவுள் மேலே யாருக்கு அன்பு இருக்குதோ, கடவுளே யார் உலகம் நினச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஞானப்பழம் அப்படிங்கிறது தான் அது அர்த்தம். இப்போ பிள்ளையார் முருகன் அப்படின்னா இப்போ நம்மள மட்டும் யாரோட குழந்தை, நாமளும் கடவுளோட குழந்தை தான், சிவபெருமானுடைய குழந்தை தான். ஸோ சிவனைத்தான் அல்லாஹ் பரமபிதான்றோம், கடவுள் ஒருவர் தான். அவருக்கு 2 குழந்தை இல்லை, 2 விதமான குழந்தைகள். ஒன்று பிள்ளையார் மாதிரி குழந்தை, ஒன்று முருகன் மாதிரி குழந்தை. ஸோ பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அப்படியே நேரெதிரான வித்தியாசம். முருகன் முன்கோபி, பிள்ளையாரா சாந்த சொரூபம். ஆனால் ஆரம்பத்தில் அவரும் முன்கோபியாக இருந்தார், அது வேறு விஷயம். ஆனால் பிள்ளையார் ஆன பிறகு இல்லை, அந்த யானை முகம் கிடைத்த பிறகு தான் அவர் பிள்ளையார். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கும் கோபம் இருக்கும், ஒரு சாதாரண மனிதனாக இருப்பார். ஸோ அதனால் அவர் கூட சிவபெருமான் கூட சண்டை போடுவார். அப்போ தான் சிவபெருமான் அவருடைய கழுத்து வெட்டுவார். அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாந்த சொரூபியாகவும் பயங்கர புத்திசாலியாகவும் ஆகிடுவார் பிள்ளையார். ஸோ இந்தியாவிலே ராமர் நம்ம கடவுள் இல்லை அப்படின்னு தமிழர்களை மட்டும்தான் நம்ப வைக்க முடியும். அதனால தான் தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வேறு யாரும் அந்தளவுக்கு முட்டாளாக இருக்கிறது கிடையாது. ஸோ அடுத்தது முருகனுக்கு 2 மனைவி இல்லையா, அது ஒரு நெகட்டிவ். அங்கே ராமர்னாலே பதிவிரதன், ஒரே மனைவி, ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்ந்தவங்க, அதுக்கு ரொம்ப ஃபேமஸானவர் அவர். ஸோ இப்போ சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது முருகனை விட ராமர் உயர்ந்தவர்ன்றதை விட அது ஆப்போசிட்டாக எடுத்துக்கிட்டால் கரெக்டாக வரும் இல்லையா. ஏன்னா ராமரை விட முருகனுக்கு நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பழத்தை கொடுக்கலன்னு கோச்சிக்கிட்டு கோவணத்தோடு போய் பழனியில் போய் நிற்கிறாரு முருகன், ஒரே ஒரு பழத்தை கொடுக்கலன்ட்டு. ஆனால் ராமர் அவருடைய ராஜ்யத்தையே பிடுங்கி வீட்டை விட்டு வெளில போடா காட்டுக்கு அப்படின்னு அவங்க அப்பா அம்மா சொல்லும் பொழுது
சிரித்த முகம் மாறாமல் இந்த ராஜ்யத்தை நான் ஆண்டால் என்ன, என் தம்பி பரதன் ஆண்டால் என்ன அப்படின்னு சிரித்த முகத்தோடு போகிறார். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், யார் உயர்ந்தவர்னு உங்களுக்கே தெரியும். அது எப்படி எனக்கு கொடுக்காம அண்ணனுக்கு பழத்தை கொடுக்கலான்றதுக்காக தான் முருகனுக்கு கோபம். ஸோ இப்போ மேலோட்டமாக பார்த்தால் முருகனை விட ராமர் தான் உயர்ந்தவர் அப்படின்னு அடித்து சொல்லலாம். ஆனால் ராமருக்கும் வீக்னஸ் இருக்குது. ஆனால் அது வீக்னஸாகவே நாம் நினைக்கிறது இல்லை. அதனால் ராமர் உயர்ந்தவராக நமக்கு தெரியுது. அது என்ன வீக்னஸ் அப்படின்னா, மனைவியின் மீது அவ்வளவு பற்று. மனைவினாலே பற்று, காமம் ரெண்டுமே. அதே மாதிரி சகோதரன் மீதும் பற்று. அவர் வந்து ராஜ்யத்தை விட தயாராக இருக்கிறார். பட் ஆனால் அந்த பற்று இல்லையா, சகோதரன் மேலே உள்ள பற்று அது அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து முருகனோட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா முருகன் பற்றா இருந்தாரா இல்லையான்றது மாதிரி கதை பெருசாக இல்லை. வள்ளியை துரத்தி லவ் பண்ணார், அது ஓகே, அது பற்றில் தான் வரும். ஸோ பற்று காமம் ரெண்டுத்துலேயுமே அதுவும் வரும். அதேமாதிரி அவருக்கு வந்து நிறைய தன்னை சார்ந்தவர்கள்ன்ற பற்று வந்து முருகனுக்கும் இருக்கும். அதனால தானே கார்த்திகை பெண்களை விட முடியாமல் அவங்க தான் என்னுடைய அம்மா, என்னை விட்டு அவங்கள விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு அழுதுட்டு இருப்பார். உண்மையிலே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முருகன் பிள்ளையாருன்றது ரெண்டு விதமான குழந்தைகள். கடவுளுடைய ஞானத்தை எடுத்த பிறகு, அது வரைக்கும் எல்லாருமே கடவுளுடைய குழந்தை, அது வேறு விஷயம். எல்லாரும் என்ன அவர் எனக்கும் அப்பா எனக்கும் அப்பான்னு எல்லா மதத்துக்காரங்களும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு சிலர் அப்பான்னு சொல்கிறதுல கடவுள்னுவாங்க. ஸோ என்ன உறவுன்னு கூட தெரியாமல் கடவுள்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் பெரும்பாலும் வந்து கடவுள் வந்து அப்பான்னு சொல்லுவாங்க. இந்த பிள்ளையார் முருகனுக்கும் ராமர் கிருஷ்ணருக்கும், அதாவது கிருஷ்ணர் ராமருக்கும் என்ன வித்தியாசம் யோசித்து பார்த்துருக்குறீங்களா? பிள்ளையார் முருகனுடைய அப்பா இவங்க ரெண்டு பேரை விட மிக உயர்ந்தவர்கள், சிவபெருமான் இல்லையா, எல்லோருக்கும் தெரிந்த கடவுள். அவரை தான் அல்லா பரமபிதான்றோம், ஒரே கடவுள். ஆனால் கிருஷ்ணருடைய அப்பாவோ ராமருடைய அப்பாவோ ஃபேமஸ் கிடையாது. ராமரை விட தசரதர் ஒன்றும் ஃபேமஸானவர் கிடையாது. கிருஷ்ணரை விட அவருடைய அப்பா ஒன்றும் ஃபேமஸானவர் கிடையாது. நிறைய பேருக்கு டக்குன்னு கேட்டால் கிருஷ்ணருடைய அப்பா பேர் கூட தெரியாது. இதை நான் சொல்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த சிவபெருமானுக்கு பிறந்த பிள்ளையார் முருகனும் கிருஷ்ணர் ராமரும் வேறு கிடையாது, ஒருத்தரே. அதாவது கிருஷ்ணர் ஏற்கனவே சாதாரண ஒரு மனிதனுக்கு பிறக்கிறார், ராமரும் அதே மாதிரி சாதாரண ஒரு மனிதனுக்கு பிறக்கிறார். ஆனால் யாருக்கு பிறந்தாரோ அவர் வாயை பிளந்து பார்க்குற அளவுக்கு அவங்க வளர்ந்தாங்க அந்த ரெண்டு பேரும். மற்றபடி நீங்கள் வந்து பிள்ளையார் வந்து சிவனை விட பெருசாகிட்டாரு, முருகன் சிவனை விட பெருசாகிட்டாரு அப்படின்லாம் சொல்ல முடியாது. நாம் பெருமையாக சொல்லிக்கலாம், அப்பனுக்கே பாடம் சொல்லி கொடுத்தாரு முருகன்ட்டு. அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னென்னா, அப்பன் சொல்ல கேட்காத அடங்கா பிடாரி குழந்தைன்னு அர்த்தம் இல்லையா. அப்பா ஒன்று சொல்கிறாரு, இல்லை அது தப்பு, இதுதான் ரைட்டுன்னு அடம் பிடிக்கிற குழந்தை அது. உண்மையிலே கிருஷ்ணரும் ராமரும் கூட சிவனுடைய குழந்தை தான். எல்லாருமே சிவபெருமானுடைய குழந்தை தான். அப்போ நாம் சிவனுடைய குழந்தை அப்படின்னா, நமக்கு இந்த உடம்பை கொடுத்த ஒரு அப்பா அம்மா இருப்பாங்களே, அவங்க அப்பா அம்மா கிடையாதா? அவங்க அப்பா அம்மா தான். அவங்க வந்து லௌகீக தந்தைன்னு சொல்லுவோம். ஆனால் எல்லா ஆத்மாவுக்கும் ஒரே தந்தை, அதான் பரலௌகிக்க தந்தை, அதுதான் கடவுள் சிவபெருமான். அவர் கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு மட்டும்தான் இந்த பூமிக்கு வரார். அதனால தான் கடவுள் இறுதியில் வருவார்னு எல்லா மதத்திலும் சொல்லப்பட்டிருக்கோம். கடவுள் யாருன்னு தெரியாதனால இயேசு வருவார், கல்கி பகவான் வருவார், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் வர்றது சிவபெருமான் மட்டும்தான். ஏன்னா கடவுள் அவர் தான். எதுக்கு வரார் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்வதற்கு. உலகம் அழிய போது, பயப்படாதீங்க, ஆத்மா அழியாது. இதில் என்ன சந்தோஷமான விஷயம் இருக்குதுன்றீங்களா? இந்த உலகம் கலியுகம் நரகம் சத்யுக சொர்க்கமாக மாறப்போகுது. அந்த புதுப்பிக்கிற நிகழ்ச்சி தான் இந்த உலக அழிவு. ஆனால் அதற்குள், உலகம் அழிவதற்குள் உங்களுடைய குணத்தை சத்யுகத்தின் சொர்க்கத்திற்கு போவதற்கு உங்களை தகுதிப்படுத்திட்டிங்கன்னா சொர்க்கத்தில் வந்து பிறந்துடுவீங்கன்ற. ஸோ சொர்க்கம் இது வந்து 5000 வருட காலச்சக்கரம்.
அதில் முதல் பாதி சொர்க்கமாகவும் அடுத்த பாதி நரகமாகவும் இதே பூமி தான் இருக்குது. சொர்க்கம் மேலே எங்கேயோவோ நரகம் கீழே எங்கேயோலாம் கிடையாது. இது வரைக்கும் வேதத்தில் அப்படி தான் நம்ம தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் மனிதர்கள் எழுதியது. இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது சிவபெருமானே கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கிற ஞானத்தை உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்களே கேட்டு முடிவு பண்ணிக்கலாம், இது வரைக்கும் நீங்கள் படித்த வேதங்கள் லாஜிக்காக இருக்குதா அல்லது சிவபெருமான் சொல்கிற இந்த ஞானம் லாஜிக்காக இருக்குதா அப்படின்னு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பூமி 5000 வருடம் முன்பு சொர்க்கமாக படைக்கும் பொழுது அங்கே எல்லோரும் தேவதைகளாக இருந்தீங்க, நாமளே தான். ஸோ அந்த தேவதைகள் 33 கோடி பேர் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை தான் இன்றைக்கி இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம். ஆனால் அவங்களுக்கு தெரியாத விஷயம், அப்படி இருந்ததே நாம தான். மறுஜன்மம் எடுத்து அடுத்த 2500 வருடம் இந்த பூமி நரகமாகும் போது நம்ம பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோம். சொர்க்கத்தில் எந்த பாவமும் செய்ய மாட்டோம். ஏன்னா அங்கே காமம் கோபம் பற்று பேராசை ஆங்கிறனா என்னன்னே தெரியாத பரிசுத்தமான குழந்தையாக இருப்போம். அது எப்படி சாத்தியம்? அப்போ எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவார். அந்த அளவுக்கு தூய்மையான ஆத்மாக்களுடைய எண்ணங்களுக்கு சக்தி இருந்துச்சு. சரி, எப்படி அவங்களால அந்த அளவுக்கு தூய்மையாக இருந்துச்சு? ஏன்னா அது சொர்க்கம், பயங்கர அழகாக இருப்பாங்க எல்லோரும். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகை இருக்கும். அவ்வளவு செல்வமும் வளமும் இருந்து ஒரு மனிதனுக்கு பேராசை இல்லாமல் காமம் இல்லாமல் எப்படி அது சாத்தியம் அப்படின்னா, கடவுள் சொல்கிறாரு, அங்கே தேவதைகளாக நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய கவனம் வெளி உலகத்தில் இல்லாமல் உங்களுக்குள் இருந்தது. உங்களுக்குள் அப்படிங்கிறது ஆத்மாவில் இருந்தது. ஆத்மான்றது உயிர், அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால தான் அங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மாவாகிய நான் தான் கண் வழியாக பார்க்குறேன், வாய் வழியாக பேசுகிறேன், இந்த உடலை பயன்படுத்தி அனைத்து காரியங்களையும் செய்வேன். ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு இந்த உடலை விட்டு இன்னொரு உடலை எடுப்பேன். இந்த பூமி சொர்க்கமாக தான் இருக்க போகுது. நான் இன்னொரு உடலை எடுத்து இதே சொர்க்கத்தை அனுபவிக்க போகிறேன். ஸோ அப்போ துக்கமே கிடையாது அப்படின்ற உணர்வு இருக்கும். பிறரை பார்க்கும்போதும் ஆத்மாவில் தான் அவங்களுடைய கவனம் இருக்குமே தவிர உடம்பில் இருக்காது. அதனால தான் காமம் வராது, கோபம் பற்று பேராசை அகங்காரம் எதுவுமே இருக்காது. இது சொர்க்கத்தில். ஆனால் இப்படி போகிறதுக்கான ஞானத்தை எங்கே சொல்கிறாரு? சொர்க்கத்திற்கு முன்பு இருக்கிற நரகத்தின் கடைசி யுகமாகிய கலியுகத்தில், அதிலும் கடைசின்னு ஒரு வருடத்தில். அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இப்போ சிவபெருமான் ஒரு வயோதிகர் உடலை வந்து இந்த ஞானத்தை சொல்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். ஸோ அவர் வாய் வழியாக சிவபெருமான் கொடுக்குற ஞானத்தை தான் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். சாரம் ரொம்ப ஈஸி. நான் ஆத்மா, பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறேன். என்னுடைய அப்பா சிவ பரமாத்மா செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறேன். அதை தான் பரந்தாமம் அல்லது பரலோகம்னு சொல்லுவோம். ஸோ அந்த சிவனை தான் அல்லா பரமபிதான் சொல்கிறோம். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவத்தந்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நினைவு பண்ணிக்கிட்டே நானும் அழியக்கூடிய உடம்பில் ஆத்மான்ற உணர்வும் இருக்கும் பொழுது, கடந்த 2500 வருடமாக உடல்னு நினச்சி நீங்கள் செஞ்சீங்களே பாவம், காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தினால, அது ஃபுல்லாக ஆத்மாவிலிருந்து அழிய ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த பாவம் வந்து எண்ணங்களாக பதிவாகி இருக்கும். ஸோ அதனால தான் மீண்டும் காமத்தை தோண்டக்கூடிய விஷயம் வரும்போது அடுத்த ஜென்மத்தில் மீண்டும் காமம் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ அது இருக்கிற இடம் தெரியாமல் அழிக்கணும். அதுக்கு சிவபெருமானை நினைக்கணும், உங்களை ஆத்மான்னு உணரணும். அப்போ தான் ஆத்மாவில் கவனம் செலுத்த முடியும். இப்போ அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் இல்லை, வெளி உலக விஷயத்தில் மயங்கிடுறோம். சிவபெருமானை நினைத்து அந்த சக்தியை நமக்குள்ளே நிரப்பிக்கணும். பிறரையும் ஆத்மான்னு பார்க்குற பயிற்சியை வளர்த்துக்கணும் அப்படின்னு சிவபெருமான் இந்த ஞானத்தை கொடுக்குறாரா? அதை நாம் சொல்கிறோமா? நீங்கள் கேட்குறீங்களா? இந்த செகண்டே நீங்கள் சிவனுடைய குழந்தை. ஆனால் பிள்ளையாரா முருகனா? அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமம் வந்திருக்கும், கோபம் வந்திருக்கும், எல்லாமே பிள்ளையார் முருகன் 2 பேருக்குமே இருக்கும் கோபம்லாம் ஆரம்பத்தில். ஆனால் சிவபெருமான் ஞானம் கேட்டவுடன் அந்த செகண்டே பலியாயிட்டார் பிள்ளையார். ஆனால் முருகன் அப்படி ஆகலை இல்லையா? கடைசி வரைக்கும் சண்டை போட்டுன்னு இருக்கிறார், கோபம் வருது, இதெல்லாம் இருக்குது. ஸோ அப்போ கடவுள் கொடுக்குற அந்த ஞானத்தை அப்படியே உள்வாங்கிக்கிறவர் பிள்ளையார், சாந்த சொருபி. அதை நம்ம இஷ்டத்துப்படி காமத்தை விட முடியாமல், கோபத்தை விட முடியாமல், கரிமீனை விட முடியாமல், இப்படியெல்லாம் இருந்தால் நாம் முருகன், அவ்வளோதான். இப்போ யார் பிள்ளையாராய் இங்கே இருக்கிறாங்களோ, ஸோ இது வந்து பிள்ளையார்னால் ஒருத்தர் கிடையாது, அந்த மாதிரி இருக்கிற எல்லா குழந்தையும் பிள்ளையார் தான். ஆனால் பெரும்பாலும் அது ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. முருகன் தான் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? சரி, அப்போ
இந்த மாதிரி அந்த பிள்ளையார்லே நம்பர் 1 பிள்ளையார் இருப்பார் பாருங்க. அப்படியே கடவுள் சொன்னது ஒன்று விடாமல் அப்படியே ஃபாலோ பண்ணுறது, அப்படியே ஆத்மான்ற உணர்வுலே இருக்கிறது, எல்லாரையும் ஆத்மானே பார்க்குறது, சிவ பரமாத்மாவை சதா நினைவு பண்ணிகிட்டு இருக்கிறது, சிவபெருமான் கொடுக்குற அந்த முரளியை சதா மனசுக்குள்ளே அசை போட்டுட்டு சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அதையே மற்றவர்கள்கிட்ட சொல்கிற சேவையிலே தன்னை பிஸிப்படுத்திக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய அந்த நம்பர் 1 பிள்ளையார் தான் சத்தியுக சொர்க்கத்தில் நம்பர் 1 நாராயணனாக பிறப்பார். ஸோ அந்த நாராயணனுடைய குழந்தை பருவம் தான் கிருஷ்ணர். கிருஷ்ணர் வந்து பெருசாகி ராஜ பதவிக்கு பேர் தான் நாராயணன். 1ஆம் பல்லவன் 2ஆம் பல்லவன் மாதிரி 1ஆம் நாராயணன் 2ஆம் நாராயணன் வம்சமே வரும். ஸோ 8 வம்சம் வரும். அப்போ 8 நாராயணன் கல்யாணம் பண்ணுற வெவ்வேறு பெண்களை தான் அஷ்டலக்ஷ்மிகள் அப்படின்னு சொல்கிறோம். அஷ்டலக்ஷ்மின்னு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் 8 நாராயணன் இருக்கிறான்னு எந்த வேதத்திலே அது போட்டிருக்குதா? கடவுள் தான் இப்போ முதல்ல சொல்கிறார். இது சத்தியுகத்தில். அடுத்தது திரேதா யுகத்தில் அங்கே எப்படி 8 லக்ஷ்மி நாராயணனோ அதேமாரி 12 ராமர் சீதை இருப்பாங்க. இதுவும் எந்த வேதத்திலையும் போட்டது கிடையாது. இன்னொரு விஷயம், கிருஷ்ணரை தூக்கி துவாபர யுகத்தில் போட்டாங்க. துவாபர யுகம் நரகம். சத்தியுக திரேதா யுகம் மட்டும்தான் சொர்க்கம். துவாபர யுக கலியுகம் நரகம். துவாபர யுகத்தில் தான் மதங்கள்லாம் வருது. இயேசு கிறிஸ்தெல்லாம் அங்கே தான் வர்றார், கஷ்டப்படுறார். கிருஷ்ணர் என்ன பாவம் பண்ணார்? நரகத்தில் பிறந்து கஷ்டப்படுறதுக்கு. அவரும் நரகத்தில் வருவார் மறுஜன்மம் எடுத்து, அது வேறு விஷயம். ஆனால் ஆரம்பத்தில் சத்தியுகத்திலே பிறந்தவர் தான் கிருஷ்ணர். ஸோ ஆரம்பத்திலே பிறந்து அந்த சொர்க்கம், ஃபஸ்ட் கிளாஸாக ஃப்ரெஷ்ஷான சொர்க்கம், புத்தம் புதிய உலகத்தை கிருஷ்ணர் தான் அனுபவிக்கிறார். ஸோ அந்த யுகம் முடிந்த பிறகு தான் ராமர் வரார். ஏன் ஒரு யுகமே முடிந்த 1200, அதாவது 5000 வருஷத்தில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். ஸோ 4 யுகம் 5000 வருஷத்தை 4 பிரித்தா 1250 வருடம். ஸோ 1250 வருடங்கள் ஒரு யுகம். 1250 வருடம் கழித்து தான் ராமர், முதல் ராமரே வரார். அப்படின்னா அதுக்குள்ளே சொர்க்கத்தின் சுகம் எவ்வளோ குறைஞ்சிருக்கும். அப்படி என்ன பாவம் செஞ்சார் ராமர் ஒரிஜினல் சொர்க்கத்துக்கு வர முடியாமல் போனதுக்கு? அதுதான் முருகனாக இருந்ததுனால வந்த வினை இல்லையா? கடவுள் சொல்கிறது அப்படியே ஃபுல்லாக கேட்காததுனால வந்த வினை. அதனால தான் பார்த்தீங்கன்னா ராமர் திருமணம் செய்கிறதுக்காக ஒரு போட்டி வைக்கிறாங்க. அந்த அம்பு எய்யணும், ஆனால் தூக்குனவனே உடச்சிக்கிச்சு. அதையே பெருமையாக அங்கே பாடியிருப்பாங்க. ஆனால் அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? அது சிவதனுசு, சிவனுடைய ஞானத்தை மீறினார் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்படின்னு அர்த்தம் காமத்தில் விழுந்தார். ஏன்னா இங்கே காமத்தை வெல்லணும். காமம், கோபம், பற்றி, பேராசை, அகங்காரம் இல்லாமல் இருக்கணும். ஆத்மா சகோதரனாக தான் பார்க்கணும். அப்படி சீதையை சகோதரனாக பார்க்குற முயற்சி தான் ராமாயணம். அதனால தான் கூடவே சகோதரன் போகிறான் இல்லையா? இல்லாட்டினா கணவன் மனைவி தனியாக போகும்போது எதுக்கு சகோதரன் கூட போகிறான்? யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த போட்டி மனைவியா சகோதரனா அது மாற்றி அவங்களுக்குள்ள ஒரு வழி பண்ணுது. மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடமும் இல்லை இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். அவன் தான் நம்மளை கடத்திட்டான் நரகத்தில் வரும்போது. அதை தான் அங்கே சீதையை கடத்திட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. சீதையை மட்டும் இல்லை, ராமரையுமே கடத்தியாச்சு. அப்போ அந்த சீதை மீது இருக்கக்கூடிய காமத்தை வெல்லணும். அதுதான் அங்கே யுத்தமாக, வைராக்கியமாக காட்டப்படுது. ஒரு இடத்துல அவர் சொல்லுவார், நான் சிவனுக்காக என் வாழ்க்கையே அர்ப்பணித்தேன், அவருடைய கிருபை இருக்கும் வரை எனக்கோ அயோத்தி மக்களுக்கோ எதுவும் ஆகாதுன்ட்டு ராமர் தன்னுடைய குரு கிட்ட சொல்லுவார். ஸோ அது எங்கேயோ ஒரு இடத்துல வர்றதுனால நம்ம அதை கவனிக்க மாட்டோம். சிவனுக்காகத்தான் இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தசரத மைந்தன் கிடையாதவர் இல்லையா? அந்த உடல் தான் தசரதன் மூலமாக பிறந்ததே தவிர ஆத்மாவை சிவனுடைய குழந்தையாக மாறுது. இப்போ இந்த ஞானத்தை கேட்டவுடனே நீங்கள் மாறுற மாதிரி அவரும் மாறுறார். ஸோ மாறிய பிறகு அவர் அந்த முயற்சியில் கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறார் இல்லையா? டக்குன்னெல்லாம் அவர் ஜெயிக்கலை. ஸ்ரீகிருஷ்ணர் எப்படி ஜெயிக்கிறாரு? டக்குன்னு ஜெயிப்பார் இல்லையா? நான் சொன்னேன் இல்லையா, முருகனை பாம்பு விழுங்கிடும், அப்புறம் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு வெளில வருவார். சின்ன வயசுலேயே அந்த ஜோதியாக இருக்கும்போதே அதை அணைக்கிறதுக்கு அசுரர்கள் என்ன போராட்டம், அதை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க எல்லோரும். ஆனால் கிருஷ்ணர் அப்படி கிடையாது. பிறந்த உடனே ஜெயிலு டமால்னு திறக்கும் இல்லையா? அப்படியே அசால்ட்டாக ஜெயிப்பார் எல்லாத்தையுமே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இறைவன் சொல்கிறது அப்படியே கேட்கும்போது மாயை நம்மக்கிட்ட நெருங்க முடியாது அப்படிங்கிறது. அப்போ யமுனை நதியில் வெள்ளம் கரை புரண்டோடுது, கூட மேலே வச்சு அழைச்சிட்டு போகிறாங்க ஸ்ரீகிருஷ்ணரை கை குழந்தையா. அப்போ அந்த நதியே விலகி வழி விடுது. மேலே பெய்கிற மழை அந்த குழந்தை மேலே படக்கூடாதுன்ட்டு பாம்பு குடை பிடிக்குது. பாருங்கள், அங்கே முருகனை பாம்பு விழுங்குது. ஆனால் இங்கே பாம்பு கிருஷ்ணருக்கு பாதுகாப்பு கொடுக்குது. ஸோ முருகன் கடைசி வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார்
இல்லையா? அந்த நரகாஸ் 3 அசுரர்கள் இருப்பாங்க இல்லையா? பத்மாசுரன். ஸோ அந்த 3 பேர் கூடயும் சண்டை போடுவார். அதை நம்ம பண்டிகையாகவே வச்சுருக்கிறோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டுன்னு இருப்பார். இவர் அப்படி கிடையாது, அப்படியே டக்குன்னு ஒரு செகண்டில் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டுருப்பார். கம்சனையும் அப்படி தான், ஒரு செகண்டில் காலி பண்ணிருவார். குழந்தையாக இருக்கும்போதே யமுனை நதிக்குள்ளே ஒரு விஷப்பாம்பு இருக்கும். ஸோ அந்த பாம்பு மேலே நடனமாடி ஒவ்வொரு தலையாக உடச்சி சாகடிப்பார். இப்படி விளையாட்டாகவே மாயையை வெல்வர் ஸ்ரீகிருஷ்ணர். ஆனால் ராமர் கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருப்பார். முருகனும் அப்படித்தான். ஸோ அதனால தான் சொல்கிறது, இந்த முருகன் தான் அங்கே ராமராக பிறக்கிறது. ஸோ இது தெரியாமல் நான் முருகனை கும்பிட்றேன், எனக்கு எதுக்கு ராமர்? கரெக்டாக தான் கேட்குறாங்க இல்லையா? ரெண்டும் ஒன்று தானேன்னு கேட்குறாரு போல இருக்குது. ஸோ உண்மையான கேள்வி, முருகனை விட ராமர் பெரியவராக இருக்கக்கூடாது, அப்படி கேட்கக்கூடாது. முருகனை விட பிள்ளையார் பெரியவரா, ராமரை விட கிருஷ்ணர் பெரியவரா, அப்படி தான் கேட்கணும். கிருஷ்ணர் தான் பெரியவர். அதனால தான் சொர்க்கத்தின் முதல் ராஜாவாக அவர் வருகிறார். அதனால தான் சொர்க்கவாசல் திருப்பவிழா பெருமாள் கோயிலில் தான் கொண்டாடுறாங்க, ராமர் கோயில்லையோ முருகன் கோயில்லையோ கொண்டாடலை. ஸோ முருகனை விட பிள்ளையார் பெரியவர்ன்றதுனால தான் முதல் பூஜை பிள்ளையாருக்கு தான். பிள்ளையார் சுழி போட்டு தானே எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் கிருஷ்ணர் உயர்ந்தவரா ராமர் உயர்ந்தவரா அப்படின்னா கிருஷ்ணர் தான் உயர்ந்தவர். பிள்ளையார் உயர்ந்தவரா முருகர் உயர்ந்தவர்னா பிள்ளையார் தான் உயர்ந்தவர். ஆனால் அது முக்கியம் கிடையாது. அவங்கள வணங்குறதுனால நீங்கள் பிள்ளையார் ஆகிட மாட்டீங்க, கிருஷ்ணர் ஆகிட மாட்டீங்க. சிவபெருமானையே வணங்கினாலும் நீங்கள் ஆக மாட்டீங்க. சிவபெருமானை நினைக்க தான் உங்கள் ஆத்மா தூய்மையாகி ஸ்ரீ நாராயணனாக நீங்கள் ஆக முடியும். ஸோ சிவபெருமானை நினைங்கள், சிவபெருமான் கொடுக்கும் ஞானத்தை சிந்தனை செய்யுங்கள். இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கும் சேவையில் உங்களை எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியாகிய அந்த ஸ்ரீ நாராயணன் பதவியை நீங்கள் அடையலாம். அதனால் எந்த சாமி உயர்ந்தது அப்படின்னு சண்டை போடுறதுக்கு பதிலாக இருப்பதிலேயே உயர்ந்த ஸ்ரீ நாராயணனாக நான் ஆக வேண்டும், என் தந்தை சிவபெருமானை மட்டும் என் மனதில் நிறைத்து அப்படின்னு முயற்சி செய்கிறவங்க தான் உண்மையான புத்திசாலி. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.